கடுமையான உழைப்பாளியாக இருந்து கடுமையாக உழைச்சி ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த விஷயத்தில் நம்ம பெரிய வெற்றி அடையணும்னு நினச்சி அது நோக்கி ஓடி உழைச்சி அந்த வெற்றியை அடைஞ்சிட்டார். எல்லாருமே இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்களே தவிர ஏதோ ஒரு லாகரோ இல்லை ஒரு வியூஸ் வீடியோ போடுறவரோ அப்படி பார்க்கவே இல்லை. மக்கள் தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்குறது இல்லையா. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறது அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு சிக்கல். அதாவது எப்படி பாப்புலராக நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அந்த சுவையே நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது எல்லா நேரங்கள்லையும் இருக்காது. இவ்வளோ தூரம் உங்களை கொண்டாடி எல்லாம் பண்ண மக்கள் இன்றைக்கி உங்களை பற்றி தவறான, அதாவது நெகட்டிவ் வைப், உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் வைப், ஒரு ஹேட்னஸ் வந்துருச்சு. அதாவது புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இர்ஃபானுடைய வியூஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இர்ஃபான் எந்த வீடியோ போட்டாலும் 5 லட்சம் 10 லட்சம்னு போயிட்டு இருந்துச்சு. 1 மில்லியன் வியூஸ் போன நேரத்தில் இப்போ 60,000 40,000 50,000 போகுது அப்படின்னா அப்படி தான் போகுது சமீபத்தில் ஒரு மாதமாக. காரணம் என்னென்னா நீங்கள் செஞ்ச தப்பு மக்கள் மனசில் பதிய ஆரம்பிச்சிருச்சு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். யூடியூபர் இர்ஃபான் தொடர்ச்சியாக சர்ச்சையில் சிக்கிட்டு தான் வராரு. ரம்ஜான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிவ் அவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களை தரக்குறோம் பேசுறது, அதை வீடியோ எடுத்து போட்டதும் சர்ச்சையானது. தொடர்ச்சியாக எல்லா தரப்புல இருந்துமே இர்ஃபான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி ஏன் வீடியோ போடுறேன், பணத்திமிரில் ஆடுறாரா அப்படின்னு நம்மளே கூட பேசியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு ரம்ஜான் முடிஞ்சு. நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, மன்னிப்பு கேட்குற மாதிரி வீடியோ போட்டிருக்காரு. என் மேலே தப்பு தான், ஆனால் மன்னிப்பு கேட்கல. அவரோட யூடியூப் எடுத்து பார்த்தோன்னா கடந்த சில நாட்களாக எந்த வீடியோவுமே வியூஸ் போகல. ஸோ வியூஸ்க்காக தான் இந்த மன்னிப்பு நாடகம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்திருக்கு. உங்களோட பார்வை என்ன? முதல்ல இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் சார், அதாவது வியூஸ் பைத்தியமாயிட்டார். அதாவது வியூஸ் ஓடலைன்னா இர்ஃபானால் சாதாரண ஒரு மனிதனாக இருக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோபியானா என்னென்னா ஒரு மனசில் ஒரு அழுத்தம், அந்த அழுத்தத்தினால ஏற்படுற பிரச்சனை இது. ஒரு காலத்தில் இர்ஃபான் ஒரு டெலிவரி பாயாக இருக்கார். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ இதுலையோ டெலிவரி பாயாக இருக்கார். ஒவ்வொரு வீட்டுக்காக ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு. இதையே நம்ம இந்த ஃபுட்டு லாக் பண்ணக்கூடாது, அதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு தோணுது. ஆரம்பத்தில் அது பண்ண ஆரம்பிக்கிறாரு. சின்னதாக பண்ணும்போது பார்க்கும்போது அவர் பார்த்திங்கன்னா இர்ஃபானை பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி தான் ஒரு முகம். அதாவது குழந்த மாதிரி கலகலன்னு பேசுவார். ஒரு உடல் வாகும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேறு மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும். எல்லாருக்குமே இர்ஃபானை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. யாரா இந்த பையன் புதுசாக இருக்கான், அந்த வீடியோ போடுறான், அந்த சாப்பிட்டு போகிறதெல்லாம் நீங்கள் பாருங்களேன், இந்த முட்டையெல்லாம் முழுசாக முழுங்குவார். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் சேட்டையெல்லாம் பண்ணுவார். பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஜாலியாகவே அந்த வீடியோ போகும். ஸோ இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் ஆகி ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வியூஸ் பயங்கரமாக கிளிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் பல இடங்களில் எங்கெங்கேயோ போகிறாரு. ஹார்ட் ஒர்க்கு, அதில் ஒன்றும் நம்ம சந்தேகமே சொல்ல முடியாது, அதில் எதுவுமே நம்ம குறையும் சொல்ல முடியாது. கடுமையான உழைப்பாளியாக இருந்து கடுமையாக உழைச்சி ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த விஷயத்தில் நம்ம பெரிய வெற்றி அடையணும்னு நினச்சி அது நோக்கி ஓடி உழைச்சி அந்த வெற்றியை அடைஞ்சிட்டார். எல்லாருமே இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்களே தவிர ஏதோ ஒரு லாகரோ இல்லை ஒரு வியூஸ் வீடியோ போடுறவரோ அப்படி பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு மக்கள் இர்ஃபானை கொண்டாட ஆரம்பித்தாங்க. இர்ஃபானை பெரிய உச்சத்துலேயும் உயரத்துலேயும் கொண்டு போய் வைக்க ஆரம்பித்தாங்க. பெரிய வருமானங்கள், அதாவது யூடியூப்லேருந்து இர்ஃபானுக்கு பெரிய வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இர்ஃபான் மூவ் ஆகிறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிரபலங்கள், அதாவது ஒரு நடிகர்களோட, நம்ம துணை முதல்வரோட கூட வீடியோ போட்டிருந்தார். இந்த மாதிரி பல பேர், கனிமொழி எம்பி அவங்களோட வீடியோ போட்டிருந்தார். இது மாதிரி பல அரசியல் தலைவர்கள் இல்லை பல சினிமா நடிகைகள் இவங்களோடலாம் சேர்ந்து அவங்களோட ஃபுட்டு சாப்பிட்டு அந்த ஃபுட்டை அவங்க எப்படி விரும்புகிறாங்க, இவர் எப்படி ரசிக்கிறாரு, அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பண்ணார். இதெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா இர்ஃபானுக்கு இன்னொரு பெரிய வெளிச்சம்னு சொன்னோன்னா, இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவர் அமெரிக்கா போய் நெப்போலியன் வீட்டுக்கு போய் நெப்போலியன் வீட்டிலே தங்கியிருந்தார். அதாவது நெப்போலியன் பையன் தனுஷ் இருக்காரு, அவர் இர்ஃபானோட பெரிய ஃபேனு. அதனால் நெப்போலியன் இவருக்கு இன்விடேஷன் கொடுத்து இங்கேருந்து அமெரிக்கா போய் அவங்க வீட்டிலே தங்க வச்சு அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி பார்த்து அவங்க எல்லாமே லாகெல்லாம் எடுத்து பண்ணி போட்டார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும், அதாவது ஏற்கனவே பிரபலமாக இருக்கிற இர்ஃபானை இன்னும் பிரபலமாக கொண்டு போயிடுச்சு.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இர்ஃபானுக்கு வந்து அந்த வியூஸ் போலேன்னா பிரச்சனை வந்துருச்சு. அதாவது வந்து வியூஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை வந்து எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக மாற்றுறாரு சார். லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ரைவேசின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரைவேசியை கூட கண்டென்ட்டாக மாற்றுறாரு. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையுமே நீங்கள் கண்டென்ட்டாக மாற்றுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி அடிக்ஷன்னா ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நம்ம வந்து அந்த விஷயத்தையே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது தான் அடிக்ஷன். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தன் சிகரெட்டையே குடிச்சிக்கிட்டே இருக்கான், ஒரு நாளைக்கு 7-8 பேக்கெட் குடிக்கிறான்னா அது அடிக்ஷன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியே அடிச்சிட்டு இருக்கான், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேறு வேலையே பார்க்காம தண்ணி அடிச்சிக்கிட்டே இருக்கான்னா அது அடிக்ஷன். எந்த விஷயமா இருக்கட்டும் அதில் வந்து ஆழமாக ரொம்ப அந்த அளவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவை கடந்து நீங்கள் போகும்போது அது சிக்கலையும் பிரச்சனையும் உண்டு பண்ணும். இப்போ இர்ஃபானுக்கு உள்ளது வந்து ஒரு மனநோய் மாதிரி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வியூஸ் அடிக்ஷன் இர்ஃபானுக்கு. நமக்கு வந்து வியூஸ் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக மாற்றுறாரு. இப்போ நம்ம பேசணும்னா தொடர்ந்து இர்ஃபான் மேலே சர்ச்சை அடுத்தடுத்த சர்ச்சைகள் தொடர்ந்து சில கால இடைவேளைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில், அதாவது வந்து நம்ம எஸ்ஆர்எம் காலேஜுக்கு முன்னாடி யாரோ ஒரு துப்புரவு தொழிலாளர் ஒரு பெண்மணி வந்தாங்க. இவர் வந்து வீடியோ, அதாவது வந்து ஏதோ ஒரு வீடியோவை நம்ம செல்ஃபோனில் பார்த்துட்டே ஓட்டிட்டு வந்தார் காரை. அந்த பெண்மணியை அடிச்சிட்டார். அந்த பெண்மணி இறந்தும் போயிட்டாங்க. ஓகேவா? அப்படிங்கிற செய்தி ஒன்று பரவுச்சு. ஆனால் அது உண்மை இல்லை. அது ஓட்டுனது அவரோட மச்சான் தான். அவர் அந்த நேரத்தில் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வந்துச்சு அடுத்து. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அங்கே சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் அந்த 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 ஸ்ட்ரீட்டில் இருந்த கேமராஸு, அதாவது சிசிடி கேமராஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கங்கிறாங்க. ஸோ இந்த உண்மை இருக்கு இல்லையா, அது வந்து எது உண்மைன்னே தெரியாமல் நிலுவையில் நிற்கிது. ஒரு பக்கம் வழக்கு நடந்துட்டு இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அது ஒரு பக்கம். இதெல்லாம் மீறி பாருங்க, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர், அதாவது வந்து ஆணா பெண்ணா கருவில் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. அதுதான் நம்ம சட்டம். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்ம இந்திய சட்டமே அப்படி தான் இருக்குது. ஸோ இந்திய சட்டம் ஏன் அப்படி இருக்குன்னா, ஒரு காலத்தில் நம்மளுடைய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருளாதார ரீதியாக நம்ம பல கிராமங்களில் வந்து சிரமப்படுறவங்க சிக்கலான ஒரு ஃபைனான்சியல் சூழ்நிலை, அதாவது வந்து வருமானம் இல்லாமல் வாழ்கிறதுனால பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைய வளர்க்கணும், படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறையா வேலை இருக்குது. பெண் குழந்தையை நோக்கி இத்தனை வேலை இருக்குதுன்னு நினச்சிட்டு அவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா கருக்கலைப்பு பண்ணுறாங்க. அதாவது கள்ளிப்பால் கொடுத்து கொள்கிற காலமெல்லாம் நம்ம ஊரில் இருந்துச்சு. இப்போல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம இருந்துச்சு, நம்ம ஊரில் எதுவுமே இல்லை. பாரதி ராஜாவே பார்த்திங்களா அதோடைய கருவில் தான் வந்து கருத்தமான ஒரு படம் எடுத்திருந்தார். ஓகேவா? இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால ஒரு சட்டம் இருக்குது நம்ம இந்தியாவில், சொல்லக்கூடாது, ஜெண்டரை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் அவருடைய மனைவி கர்ப்பமாகறாங்க, கொண்டு போய் வந்து துபாயில் வந்து ஸ்கேன் பண்ணுறாரு. நம்ம ஊரில் ஸ்கேன் பண்ணி சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. துபாயில் ஸ்கேன் பண்ணால் அங்கே வேறு நாடு வேறு சட்டம், அந்த நாட்டின்படி இந்த குழந்தை ஆணா பெண்ணாங்கிறது சொல்கிறாங்க. அந்த குழந்தை ஆணா பெண்ணாங்கிறது சொன்னோன்னே அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. இது எவ்வளோ பெரிய தவறு! இந்த வீடியோ எங்கே அப்லோட் பண்ணாலும், எங்கே வந்து அது வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாலும், அது வந்து யார் இர்ஃபானை பார்க்குறாங்க, யார் இர்ஃபானை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தமிழ் பேசக்கூடிய மக்கள். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த வீடியோ வந்து சேரும். இது வந்து ஒரு ஆந்திராலேயோ ஒரு மகாராஷ்டிராலேயோ இர்ஃபானோட வீடியோ பெரிய லெவலில் போய் சேர போகிறதில்ல. ஆனால் அப்போ நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் இர்ஃபான் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு தடை செய்யப்பட்ட விஷயத்தை அவர் வெளியில் விடும்போது அது சட்டப்படி குற்றம். அதாவது வந்து நீங்கள் இப்போ துபாய்க்கு போகிறீங்க, ஒரு குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லிடுறாங்க, ஆணோ பெண்ணோ அந்த குழந்தை என்னன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே வரீங்க, உங்கள் குடும்பத்தார்கிட்ட பகிர்ந்துக்கிறதுங்கிறது பார்த்தீங்களா, அது வேறு. நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுறதுங்கிறது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க. அந்த சொசைட்டி அந்த மெசேஜை பார்க்குது. நீங்கள் இர்ஃபான் மாதிரி ஆன ஆளுங்க வீடியோ போடும்போது பயங்கரமான வியூஸ் போகுது, பிரமாதமாக அவருடைய வீடியோஸை பலரும் விரும்பி பார்க்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்னமோ ஒரு தப்பாக சொல்ல வரீங்க. என்ன இந்த 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 நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட விஷயத்தை நீங்கள் சரின்ற மாதிரி கொண்டு வரீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு வீடியோ போட்டதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை நிச்சயமாக எடுத்திருக்கணும் இர்ஃபான் மேலே. ஆனால் எடுக்கப்படவில்லை. சில காரணங்கள், பல காரணங்கள் என்னென்னமோ சொல்லப்படுது. அப்புறம் அந்த வீடியோவை நீக்கிட்டாரு. காரணங்கள்லாம் உண்மைதானா? அதெல்லாம் நமக்கு தெரியாது சார். பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது, புரியுது உங்களுக்கு? வீடியோவை நீக்கிட்டார், நீக்கி மன்னிப்பும் கேட்டார். அதுக்கப்புறம் சரி, இது ஒரு பக்கம்.
இதுக்கப்புறமாவது அவர் சரியா இருந்தார் அப்படின்னா, நம்ம ஓஎம்ஆர் ரோட்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல மனைவிய பிரசவத்துக்கு அட்மிட் பண்றாரு. அந்த பிரசவத்துக்கு ஒரு கணவன் வந்து அந்த அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்க்குள்ள, அதாவது தியேட்டர் ரூம்க்குள்ள, ஆப்பரேஷன் ரூம்க்குள்ள இருக்கலாம். அனுமதி உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனைவி, ஒரு பெண் பிரசவிக்கிறத வந்து ஒரு கணவன் பார்க்கணும். பார்த்தா தான் அது என்ன மாரியான வேதனை, அதாவது வந்து பொதுவா சொல்லுவாங்க, பிரசவ வேதனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரியான வேதனை ஒரு பெண் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றத பார்த்து, அதாவது நம்ம மனைவி எப்படி இன்னும் நல்லா வச்சுக்கணும், நமக்காண்டி ஒரு குழந்தை பெத்துக் குடுக்கறதுக்காண்டி எவ்வளவெல்லாம் ஒரு கஷ்டங்களை ஒரு பெண் படுறாளோ, அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு அந்த கணவன் இன்னும் அந்த பெண் மேல அன்பு காட்டணும், நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதும், ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் இப்படிதான் நாளைக்கு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு வர வேண்டியிருக்கும் அப்படின்னு பெண் குழந்தை மேல ஓவரா அன்பு காட்டி பார்க்கறதுக்கும் தான் இது செய்றாங்க. இது வந்து விருப்பப்பட்டால் உள்ள போய் பார்க்கலாம். ஓகே. இதுக்கு மேல அந்த தொப்புள் கொடின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த தொப்புள் கொடிய வந்து கட் பண்ற மாரி ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. தொப்புள் கொடிய கட் பண்ற மாரி வீடியோ எடுத்து போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. காரணம் என்ன அப்டின்னா, இங்க பாருங்க, எதுவுமே ஒரு சர்ஜிக்கல் விஷயத்த பொறுத்தவரைக்கும் நல்லா தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஒரு சர்ஜிக்கல் விஷயத்த பொறுத்தவரைக்கும், அதுக்காண்டி படிச்ச டாக்டர்ஸ் மட்டுமே அத செய்ய முடியும். குறிப்பா இந்த மாரியான விஷயங்கள்ல இது டாக்டர்ஸை மீறி சர்ஜன்ஸ் அங்க இருப்பாங்க. டாக்டர்ஸ்ன்றது வந்து ஊசி போடுறவங்க, மருந்து குடுக்குறவங்க, எம்டியா இருப்பாங்க. ஆனா அவர் சர்ஜனா இருக்க மாட்டாரு. இப்போ வந்து ஓகே. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு யூராலஜி கன்சல்டன்ட்டா இருப்பாரு. அவர் சர்ஜனா இருக்க மாட்டார். சர்ஜன் தான் வந்து ஆப்பரேஷன் பண்ண முடியும். கன்சல்டன்ட் ஆப்பரேஷன் பண்ண முடியாது. அதே மாரி ஒரு கார்டியோ கன்சல்டன்ட்டா இருப்பாரு. கார்டியோ சர்ஜன் இருப்பாரு. எல்லாத்துக்குமே வித்தியாசம். அதுக்குன்னு அவங்க படிச்சிருக்காங்க. ஸ்பெஷலைசேஷன். அப்ப அந்த சர்ஜன் தான் அத பண்ணணும். அத விட்டுட்டு இவர் பண்றாரு. பண்ணது மட்டும் இல்லாம, இத ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. இது எவ்வளோ அபத்தம். இவர் தான் அந்த அறைக்குள்ள இருந்திருப்பாரு. இவர் மட்டுமே அந்த வீடியோ எடுத்திருப்பாரு. இது இவரால அந்த எல்லாமே டாக்டர் ஓகே. மேல நடவடிக்கை எடுத்தாங்க. சார், இதெல்லாம் வந்து அபத்தம். அதாவது வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. ஒரு பெண் வந்து பிரசவிக்கிறதுங்கிறது பார்த்தீங்களா, அது வந்து அதாவது இந்த உலகத்துக்கு இன்னொரு உயிரை குடுக்குறாங்க அவங்க. அப்படி ஒரு உயிர குடுத்து ஒரு உயிர குடுக்குறாங்க. அப்படி ஒரு நெலைமை அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் பிரசவிக்கிறத ஒரு வீடியோ எடுத்து ஒரு மனிதன் போடுறான்னா, நான் சொன்னேன்ல, அதாவது வந்து மனநோயாளி கூட இப்படி செய்ய மாட்டான். யாருமே செய்ய மாட்டான். அதாவது எடுத்து வீடியோவா வச்சுக்கலான்னு நெனைக்கிறதே தப்பு. அப்படி வச்சுக்கிட்டா கூட பரவால்ல. ஆனா, இப்படி ஒரு ஓப்பனா ஒரு ஒரு சோசியல் மீடியால அந்த வீடியோ வெளியிட்டு, இத வந்து ஒரு பெருமையா காமிக்கிறது அபத்தம், தப்பு. சட்டப்படி நடவடிக்கை இர்ஃபான் மேல எடுத்திருக்கணும், எடுக்கப்படல. ஆனா, அந்த மருத்துவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த மருத்துவமனை மேல நடவடிக்கை எடுத்தாங்க. அங்கேயும் இர்ஃபான் மன்னிப்பு கேட்கிறார். சார், இங்க பாருங்க, கிராமத்துல வயல்ல நிறை மாச கர்ப்பிணி வந்து வேல பார்த்துக்கிட்டு இருப்பா. சும்மா நாத்து நட்டுக்கிட்டு இருப்பா. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி இருந்துச்சுன்னா, அங்க வேற வயல்ல இருக்கிற ஆம்பளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய வேட்டிய கழட்டி குடுப்பாங்க. காரணம் என்னன்னா, மறைவா பிரசவம் நடக்கணும்னு. அங்க இருக்கிற ஒரு 7, 8 பெண்கள் வந்து வேட்டி இப்படி சுத்தி மூடுற மாரி 4 பக்கமும் வேட்டிய புடிச்சுக்கிட்டு நிப்பாங்க. ஒரு மருத்துவம் தெரிஞ்ச ஒரு பெண் வந்து அந்த பிரசவத்த பார்ப்பாங்க. இப்படிலாம் நடந்திருக்கு. அந்த காலத்தில டாக்டர் ஹாஸ்பிட்டல்னு போயா நம்ம பிரசவம் பார்த்தோம். கிராமத்தில தான மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க. அவங்க தானே பிரசவம் பார்த்தாங்க. அப்படி இன்னைக்கும் பிரசவம் பார்க்கக்கூடிய பெண்கள், பிரசவம் பார்க்க தெரிஞ்ச பெண்கள் பல பேர் கிராமத்தில இருக்காங்க. அது அந்த நேரத்தில அவங்க பார்ப்பாங்க சார். அது வந்து அது எப்படி சொல்றது? நெசசிட்டி. இப்ப அந்த அந்த வயல்வெளியிலிருந்து அந்த டாக்டர் கிளினிக் வரைக்கும் கூட்டு போ முடியாது. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டு போ முடியாது. ஒரு குக்கிராமமா இருக்கும். அப்ப அங்க ஒரு எமர்ஜென்சி. எத்தன பிரசவங்கள் நம்ம ஆட்டோல நடந்திருக்கு, பஸ்ல நடந்திருக்கு அப்படின்றோம். இது வந்து எப்படி சொல்றது? இயற்கை. எந்த நேரத்தில குழந்தை பிறக்கும்னு நம்ம யாராலயும் சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் மறைச்சு ஏன் பண்றாங்க? அவங்க பிரசவம் பார்க்குறவங்க டக்குன்னு பொது வெளியில பிரசவம் பார்க்கலாமே! இந்த மாரி இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? இதெல்லாம் வந்து அபத்தம். அபத்தத்திலயும் அபத்தம். இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, வியூஸ் போணும். எல்லாமே வியூஸ் போணும். எல்லாமே நான் சொன்ன மாரி கன்டென்ட்டா மாத்தணும். ரொம்ப தப்பு சார் இது. இந்த மாரி மனநிலை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல எங்க கொண்டு போய் விடும்னே சொல்ல முடியாது. நம்ம இதே மாரியான சூழ்நிலைகள நம்ம பல நேரங்கள்ல பார்க்குறோம். இப்ப பாருங்க, Insta, Twitter இந்த மாரியான விஷயங்கள். அதாவது வந்து ஒரு ரயில் வந்துட்டுருக்கும். ஒருத்தன் வந்து ஃப்ரெண்டு கிட்ட குடுத்து வீடியோ எடு. நான் வந்து இந்த டக்குன்னு இப்படி ஜம்ப் பண்ணிர்றேன் பக்கத்துல வரும்போது. அப்படி ஜம்ப் பண்றேன்னு சொல்லி ஜம்ப் பண்ண முடியாம எத்தன பேர் ரயில்ல அடிபட்டு செத்துருக்காங்க. எத்தன பேர் வந்து அலையில போய் நான் பாறை மேல நிக்கிறேன். அப்படி அலை அடிக்கும்போது நீ எடு அப்படின்னு சொல்லி எத்தன பேர் அலைக்குள்ளே போயிருக்காங்க. எத்தன ஃபால்ஸ்ல நடந்திருக்கு, ரோட்ல நடந்திருக்கு. எத்தனையோ தவறுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? இப்ப பசங்க 2 வீலர்ல போய் வீடியோ எடுத்து போடுறாங்க. பயங்கரமான ரேஷ் டிரைவிங் எடுத்து அது ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்த மாரி போடுறதுல எத்தன நேரங்கள்ல அது ஆபத்துல போய் முடிஞ்சிருக்கு.
அதை நம்ம கண்டிக்கிறோம்ல, செய்யக்கூடாதுன்னு சொல்றோம்ல. அதே மாதிரி தான் இர்ஃபான் வந்து செய்றது எல்லாமே மொத்தமாவே தவறு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ரம்ஜான் அன்னைக்கு அவர் ஏதோ ஃபுட் பாக்கெட்டு, அப்புறம் சேலை, வேட்டி என்னமோ ஒரு பணம் ஏதோ ஒண்ணு குடுக்குறாரு. ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுக்குறாரு. அதாவது ஏழை மக்களுக்கு ஒரு கார்லயே உட்காந்துட்டு குடுக்குறாரு. இந்த ஆட்டிட்யூடே ரொம்ப தப்பு சார். நீங்க வந்து ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கணும்னா, அந்த கார விட்டு இறங்கி அவரும், அவர் மனைவியும் முன்னாடியும் பக்கத்தில அவங்க மனைவியும் உட்காந்துட்டு அந்த கிஃப்ட்ட வந்து அந்த எப்படி சொல்றது? கார் ஜ ஜ டோர் வழியா அவங்க இந்தான்னு குடுக்குறாங்க. அந்த குடுக்குற காணொளி நீங்க பார்த்தீங்களா? அந்த குடுக்குற காணொளி ஒரு வீடியோ. அந்த குடுக்குற காணொளியும் ஒரு லாகு. அதையும் போடுறாங்க. ஓகேவா? இது பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இது வந்து என்ன தப்பு பண்ணாருன்னு. என்ன மாரியா அவங்ககிட்ட பேசினாரு. அதாவது தள்ளி போ, புடிக்காத, கைய தொடாத, இங்க போ, அங்க போ, என்னென்னமோ பேசுறாரு. ஒரு அதுல ஆண்கள் இருந்தாங்க. ஆண்கள்னால தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னு நேத்து வீடியோல சொல்லியிருக்காரு. சார் எந்த ஆண்களா இருந்தா என்ன, பெண்களா இருந்தா என்ன? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார். ஒருத்தவங்களுக்கு அது நீங்க இதுன்னுலாம் பேசின சர்ச்சையானது இல்லையா? அத ஆண்கள் தான் அதுதான் பண்ணான்ட்டாரு. நான் சொல்றேன். ஒருத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஓகேவா? இப்போ வந்து அதில ஆண், பெண் என்ன வேறுபாடு? நான் சொல்றேன். ஆணுக்கு உதவி பண்ணக்கூடாது, பெண்ணுக்கு தான் உதவி பண்ணணும். இல்ல பெண்ணுக்கு உதவி பண்ணக்கூடாது, ஆணுக்கு தான் உதவி பண்ணணும். ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. உதவி அப்படிங்கிறது தேவைப்படுறவங்களுக்கு நீங்க குடுக்குறீங்க. அவங்க உங்ககிட்ட கேட்டு வரல. நீங்க போய் ஒரு இடத்துல அவங்களுக்கு குடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த குடுக்குறதே எதுக்காண்டி குடுக்குறீங்க? உங்களுடைய மன சந்தோஷத்துக்கு. உங்களுக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும். ஒரு நன்மைகள் கிடைக்குங்கிற எண்ணத்தில நீங்க குடுக்குறீங்க. வாங்குற வர்க்கம் யார் அப்படின்னா, அவங்க வந்து எப்படி சொல்றது? ஏழை வர்க்கம். அதாவது வந்து பணம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு பிரச்சனையில இருக்கிற வர்க்கம். அவங்களுக்கு ஒரு உணவு, ஒரு சேலை, வேட்டி ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னா, யாரா இருந்தாலும் வாங்கத்தான் செய்வாங்க. வரத்தான் செய்வாங்க. ஏன்னா, நம்மளுடைய நாடு பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, பல வறுமையான சூழ்நிலையில பல பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் நம்ம டெய்லி அன்றாட தெருவுல போம்போது, நம்ம வீட்ல சாப்பிட்டு பல நேரங்கள்ல வேஸ்ட் பண்றோம். அது ரொம்ப தப்பு. அதாவது வந்து ஒரு வேள சாப்பாடு இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு டீ, ஒரு பிரெட், ஒரு பிஸ்கட் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு நீங்க ஒரு உதவி செய்யும்போது, அந்த உதவிய நீங்க கண்ணியமா செய்யணும். வாங்குற அவங்களும் வந்து நம்மள வந்து கண்ணியமா குடுத்தாங்கன்னு நெனச்சு, சந்தோஷமா அத வாங்கிட்டு போணும். நீங்க என்னமோ வந்து ஒரு குப்பை மாரி பண்ணீங்கன்னா எப்படி சார்? அதாவது வந்து கோடிகள்ல பணம் இருக்கு. நம்ம நெறையா முதல்ல நடந்திருக்கு. அதாவது வந்து பாம்பேலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோடீஸ்வரன் யாருன்னுலாம் தெர்ல மறந்துருச்சு. நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து காச கத்தா வந்து ரூ. 100 கட்டோ என்னமோ அப்போ வச்சுக்கிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தூக்கி தூக்கி எறிவாரு. அந்த பணத்த அப்படியே பிரிச்சு பிரிச்சு எறிவார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பிரிச்சு பிரிச்சு எறியும்போது என்னன்னா, அந்த கூட்டம் தள்ளுமுள்ளு. அது எனக்கு ரூ. 100 உனக்கு ரூ. 100 இந்த ரூ. 200 எடுக்கணும், ரூ. 300 எடுக்கணும். இந்த மாரியான சூழ்நிலைகள் குடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த நேரங்கள்ல செய்யவே கூடாது. அது மகா மகா தப்பு. நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்ணியமா நீங்க நடந்துக்கணும். கண்ணியமா நீங்க நடந்துக்க முடிஞ்சா தான் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும். கண்ணியமா நீங்க நடந்துக்க முடியாது. அந்த மாரியான மனநிலை நம்ம இல்ல. இத குடுக்கிறத வியூஸ் ஆகணும். இத குடுக்கிறத காசாக்கணும்னு நீங்க நெனச்சு, அதாவது வந்து எப்படி சொல்றது? தொழிலா நீங்க இத செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அப்போ வந்து அந்த கண்ணியம் எங்கேயுமே இருக்காது. உங்களுக்கு முதல்ல வந்து மனதளவுல வந்து நீங்க சுத்தமா இருக்கணும். மனதளவுல நீங்க வந்து கௌரவமா இருக்கணும். அது இல்ல இர்ஃபான்ட்ட. நான் பார்த்த வகையில அப்படிதான் தெரியுது. ஒரு வேள அவர் குடுக்கணும்னு நெனச்சிருந்தா, கார விட்டு இறங்கி, ஏதோ ஒரு நிழலான, ஷெல்டரான இடத்துல, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். இவர் மட்டும் தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இவர் மேற்பார்வையில நெறைய ஆளுங்கள வச்சு, எத்தனையோ ஆளுங்க வைக்கலாம். 10 பேர வச்சு எல்லாரும் குடுங்கன்னு சொல்லலாம். நெறைய நீ குடுக்குற நெனைச்சத விட 10 மடங்கு ஜாஸ்தி பண்ணலாம். 100 மடங்கு ஜாஸ்தி பண்ணலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வசதிகள வந்து உங்களுக்கு ஆண்டவன் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல குடுத்துருக்கான். நீ நெனைக்கிறீங்க செய்யணும்னு நெனைக்கிறது வந்து நல்ல விதமாலாம் செய்யணும். நீங்க தவறா எல்லாத்தையுமே ராங்கா செஞ்சீங்கன்னா, இதெல்லாம் இந்த வீடியோலாம் வருதுல்ல சார். இந்த ரம்ஜான் வீடியோ வந்ததுக்கப்புறம், அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜெண்டர சொன்னது, இதுக்கு முன்னாடி வந்து தொப்புள் கொடி வெட்டுனது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விட்டுறலாம். புரியுதா? ஏன்னா மக்கள் மனசுல கோவங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இல்ல. ஏதோ இர்ஃபான் சொல்லிட்டாரு அப்படின்னு நெனச்சு மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனா இந்த காணொளி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது மக்களை வந்து அவமானப்படுத்துற மாரி, திட்டுற மாரி, கேவலப்படுத்துற மாரி, கைய தொடாத, அந்த பக்கம் போ, இப்படி வா, ஏய் இங்க வந்து வா, எல்லாருக்கும் தானே குடுக்க போறோம். ஏன் உனக்கு குடுக்க மாட்டோமா? ஏன் அடிச்சு புடிச்சு வாங்குறீங்க? ஏன் அப்படி பண்றீங்க? தப்பு, தப்பு, தப்பு. மிக, மிக தப்பு. இந்த காணொளி வந்ததுக்கப்புறம் இர்ஃபான் மேல ஒரு இமேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இமேஜே மொத்தமா உடைஞ்சிருச்சு. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இர்ஃபான் வந்து இஸ்லாம் மதத்த சார்ந்தவர். அதாவது இஸ்லாம்ல என்ன சொல்றாங்கன்னா,
அதாவது வந்து வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்கிறாங்க. உங்களுடைய தான தர்மங்களை கண்ணியமாக செய்யுங்கள்ன்றாங்க. உங்களுடைய தான தர்மங்களை தேவைப்படுபவர்களுக்கு சரியான நேரங்கள்ல செய்யுங்கங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா, வருஷத்துக்கு அவங்க சம்பாரிக்கிற ஒரு சம்பாத்தியத்தில ஒரு பெர்சன்டேஜ் தானமா செய்யணுங்கிறாங்க. ரம்ஜான் நேரத்தில செய்றாங்க, பக்ரீத் நேரத்தில செய்றாங்க. இதெல்லாம் அந்த மதத்த பின்பற்றி வாழக்கூடிய இர்ஃபானுக்கு இதெல்லாம் ஏன் தெரியாம போச்சுன்னு தெரியல. அதாவது வந்து பணம் வந்ததுனால இப்படி ஒரு மாற்றமா? இல்ல வந்து வியூஸ் வந்து ஜாஸ்தியா போணும் அப்படிங்கிறது ஒரு மாற்றமா? எல்லாமே ஒரு போதை சார். அந்த போதைங்கிறது இது வியூஸ் போது நம்மள எல்லாரும் பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் ஒரு போதை தான். அந்த மாரி ஏதோ ஒரு போதைக்குள்ள நீங்க வந்து போய் சிக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி வாழ்க்கை வந்து சிரமத்துக்கு போயிரும். இவ்வளோ தூரம் உங்கள கொண்டாடி எல்லாம் பண்ண மக்கள், இன்னைக்கு உங்கள பத்தி தவறான அதாவது நெகட்டிவ் வைப் உங்க மேல ஒரு நெகட்டிவ் வைப் ஒரு ஒரு ஹேட்னஸ் வந்துருச்சு. கொஞ்சம் அதாவது கொஞ்சமா புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. புறக்கணிக்க புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. இர்ஃபானுடைய வியூஸ் எல்லாம் கம்மியாயிருச்சு. டோட்டலா பார்த்தீங்கன்னா, இர்ஃபான் எந்த வீடியோ போட்டாலும் 5,00,000 10,00,000 போயிட்டு இருந்துச்சு. 1,000,000 வியூஸ் போன நேரத்தில இப்ப 60,000 40,000 50,000 போகுது அப்படின்னா, அப்படிதான் போகுது சமீபத்தில 1 மாசமா. காரணம் என்னன்னா, நீங்க செஞ்ச தப்பு மக்கள் மனசுல பதிய ஆரம்பிச்சிருச்சு. பதிஞ்ச ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. எந்த காலத்திலயும், எவ்வளோ பெரிய உயரத்திலயும் யாரா இருந்தாலும் சரி, மக்களை வந்து குறைச்சு எடை போடவே கூடாது. மக்களை குறைச்சு எடை போட்டீங்கன்னா, நீங்க தான் முட்டாள். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த நேரத்தில என்ன செய்யணுங்கிறது தெரியும். கரெக்ட்டா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, உங்கள நிராகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டோட்டலாவே நிராகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வியூஸ் போறது கிடையாது. இன்னும் என்ன பண்ணணும்? இர்ஃபானுக்கு என்ன தண்டனை குடுக்கணும்? சட்டப்படி சில தண்டனைகள் குடுக்கப்பட்டிருக்கணும். குடுக்கப்படல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனா மக்கள் தங்களுடைய வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்குறது இல்லையா? இப்ப சப்ஸ்கிரைப் பண்றது அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப உங்களுக்கு சிக்கல். அதாவது வந்து எப்படி பாப்புலரா நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்களோ, அந்த அந்த சுவையே நீங்க அனுபவிக்கணும்னு நெனைக்கிறீங்க. அது எல்லா நேரங்கள்லயும் இருக்காது. அப்படி இருக்க வைக்கணும், தக்க வைக்கணும்னா, கௌரவமா மாறணும். ஒண்ணும் இல்ல சார். நம்ம ரஜினிகாந்த் இருக்காரே சூப்பர் ஸ்டாரு. 50 ஆண்டு காலா இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தோட தொடர்ந்து தமிழ் சினிமால பயணிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன அவருக்கு என்ன சின்ன வயசா? விஜய் மாரி 50 இல்ல அஜித் மாரி 50 75 வயசு. 75 வயசுலயும் ரஜினிகாந்த் இன்னைக்கு ஒரு ஏர்போர்ட்ல போனாலும் சரி, இல்லைன்னா ஒரு பொது வழியில வந்தாலும் சரி, தெய்வமே தெய்வமேன்னு கொண்டாடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கும் எந்த இடத்துலயும் பாருங்க ரஜினிகாந்த் எளிய மனிதர். நல்லா விஷயத்த புரிஞ்சுக்கங்க. ரஜினிகாந்த் எளிய மனிதர். எளிமையா தான் இருக்காரு. அவருடைய நடை, உடை, பாவனம், அவருடைய பேச்சு எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, எளிமையை தான் காட்டுறாரு. எளிமையை தான் பின்பற்றாரு. அவர் ஒரு டீ ஷர்ட் போடுறாரு, ஒரு ஜீன்ஸ் போடுறாரு, ஒரு செருப்பு போடுறாரு, ஒரு பேக் ஒண்ணு தூக்கி போட்டு அவரா ஏர்போர்ட்டுக்குள்ள நடந்து போறாரு. போறாரா இல்லையா? ஸோ இப்படி வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுல ரஜினிகாந்தை விட ஒரு உதாரணம் எளிய மனிதரா வாழ்வது எப்படி? அதாவது வந்து அவர் நினைச்சா எப்படி வேணாலும் வாழலாம். அவர் நினைச்சா எந்த மாரியான வாழ்க்கை வேணாலும் வாழலாம். அத்தனை பணம், புகழ், பேரு எல்லாமே ரஜினிகாந்த் இருக்கு. ஒண்ணும் இல்ல சார். இப்ப நம்ம பிரதமர தொடர்பு கொள்ளணுமா? தொடர்பு கொள்ளலாம். புரியுதா உங்களுக்கு? ஒரு வேற ஏதாவது ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் கூட தொடர்பு கொள்ளணுமா? இல்ல நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தொடர்புமா? யாரா இருந்தாலும் ஒரு ஃபோன் கால்லயே தொடர்பு கொள்ளலாம். அப்படியெல்லாம் பதவியும், பணம், புகழ் எல்லாம் இருந்தும் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய கரிஷ்மா உள்ள நடிகரா இருந்தும், நீங்க வேற யாரையுமே எடுத்துக்காதீங்க. ரஜினி எடுத்துக்கங்க. ரஜினி மாரி ஒரு உதாரணம் கிடையவே கிடையாது. அவ்வளவு எளிய மனிதர். இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த வியூஸ்காண்டி இர்ஃபான்லாம் இப்படி பண்ணும்போது, அதான் சொல்றேன் சின்னத்தனமா வந்தவங்க சின்னத்தனமா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நீங்க வந்து அதாவது நாய குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும், அது தேடிட்டு ரோட்டுக்கு தான் போகும். நடு ரோட்டுக்கு தான் போகும்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாரி வந்து ஒரு உயரம், ஒரு உச்சம், ஒரு வெளிச்சம் மக்கள் உங்களுக்கு குடுத்து இவ்வளோ பெரிய ஆள யாரோ ஒரு சாதாரண பையனா இருந்த பையன இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னா, உங்கள அவங்க வீட்டு பிள்ளை மாரி பார்த்தாங்கன்னா, நீங்க எப்படி நடந்துக்கணும்? அந்த சொசைட்டிக்கு நீங்க எப்படி அந்த உங்களோட காணொளிகள் மூலமா என்ன சொல்லணும்? சொசைட்டிக்கு நல்லது சொல்லணும். உங்கள பார்க்குறாங்க, உங்கள ஃபாலோ பண்றாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க நல்லது சொல்லணும். நீங்க தவறான விஷயங்கள கத்துக் குடுத்தீங்கன்னா, நீங்க வேற அதாவது நல்ல விஷயத்துக்கு முன் உதாரணமா இருக்கணுமே தவிர, தவறான விஷயத்துக்கு முன் உதாரணமா இருக்கக்கூடாது. இப்ப என்ன நடந்து போச்சு? எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சுச்சு. சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இவ்வளவு ம இது நடந்து 1 மாசம் ஆச்சு.
இப்போ 1 மாசம் கழிச்சு, இப்போ வந்து ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கு மன்னிப்பு அதில கேட்ட மாரி தெரியல. நானும் அந்த காணொளிய பார்த்தேன். அதான் நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தப்பு, நான் அந்த செஞ்சது வீடியோலயே தப்பு. அதுக்கு விளக்கமா அவர் சொல்றாரு. நான் அப்பவே வந்து தப்புன்னு சொல்லியிருந்தேன்னா, அது வேறு விதமா போயிருக்கும் அது அப்படின்னு. எப்படி சார்? அதாவது ஒரு தப்ப நீங்க பண்றீங்க. நான் என்ன சார் இது எப்படி சார் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். இப்போ வந்து நீங்க போய் ஒரு வண்டி ஒரு 2 வீலர் ஓட்டிட்டு போறீங்க. ஒரு குழந்தையோட அம்மா நடந்து ரோட்ட கிராஸ் பண்ணுது. நீங்க டக்குன்னு அந்த அம்மா மேல ஏதோ அது யாரும் 2 வீலர்ல போறவங்க வந்து திட்டம் போட்டு யாரையோ ஒருத்தங்கள இடிக்கணும்லாம் இன்னைக்கு இல்ல. டக்குன்னு ஒரு 2 வீலர்ல போய் பிரேக் பிடிக்காமயோ ஏதோ ஒண்ணு அந்த அம்மாவ இடிச்சிடுறீங்க. அந்த அம்மா குழந்தையோட கீழ விழுந்துருச்சு. நீங்க வண்டிய நிறுத்திட்டு அந்த அம்மாவ தூக்கி விட்டுட்டு, "அம்மா, அம்மா சாரிம்மா, சாரிம்மா. அம்மா தெரியாம பண்ணிட்டேன்ம்மா, சாரிம்மா. தப்பா நினைச்சுக்காதம்மா. ஏதோ ஆச்சாம்மா, குழந்தை எப்படிம்மா?" அப்படி கேட்பீங்களா? இல்ல வந்து நீங்க வந்து அந்த அம்மாவ அடிச்சு போட்டு, நீங்க போயிட்டு ஃபோன் நம்பர் குடுங்க. "அம்மா உங்க ஃபோன் நம்பர் என்னம்மா? 984 அது ஓகேம்மா குடுங்கம்மா. நான் பேசுறேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசம் கழிச்சு யோசனை பண்ணி, "அம்மா உங்கள அன்னைக்கு அடிச்சேனே பைக்ல ஞாபகம் இருக்கா? நான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ம்மா" அப்படின்னு கேட்பீங்களா? கேலி கூத்து மாரி இருக்கு. தவறு செஞ்சா, தவறு செய்ததை உணர்ந்து, தவறு செஞ்சேங்கிறத ஏத்துக்கிட்டு, இம்மீடியட்டா மன்னிப்பு கேட்கிறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதனுடைய வேலையே வேற. அப்படி நீங்க அன்னைக்கே அந்த மன்னிப்ப வந்து உண்மையான உள் மனசோட சொல்லியிருந்தீங்கன்னா, மக்கள் அத பார்த்திருப்பாங்க. மக்கள் சரி இர்ஃபான் ஏதோ தெரியாம செஞ்சுட்டாரு. இனிமே இந்த மாரி நடக்காது. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இர்ஃபான பொறுத்தவரைக்கும் ஒரு தவற செய்ய வேண்டியது மன்னிப்பு கேட்க வேண்டியது. ஒரு தவற செய்ய வேண்டியது மன்னிப்பு கேட்க வேண்டியது. ஒரு தவற செய்ய வேண்டியது மன்னிப்பு கேட்க வேண்டியது. தொடர்ச்சியா இதே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுவே இன்னியும் தொடர்ந்தால், இர்ஃபான் என்பவர் அடையாளமே தெரியாம போயிருவாரு. அவர மக்கள் கொண்டாடுறதுக்கு பதில் தூக்கி கீழ போட்டுருவாங்க. அவரு தான் அவருடைய இனியாத இர்ஃபான். நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இனி நல்ல விதமா சொல்றீங்க அவர. ஆமா, ஆமா. சின்ன பையன். இப்ப நம்ம என்னதான் நம்ம இர்ஃபான் மேல பல விமர்சனங்கள் வச்சா கூட, இர்ஃபான பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன பையன். ரொம்ப சின்ன பையன். இப்ப தான் திருமணமாகி ஒரு குழந்தை குட்டி, குடும்பத்தோட ஆரம்பிச்சிருக்காரு. இனியாவது இர்ஃபான் வந்து தன்னுடைய தவறு என்னங்கிறத உணர்ந்து, மனசுலருந்து அத உணரணும். புரியுதா உங்களுக்கு? உணர்ந்து தப்பான விஷயங்கள இனிமே செய்யவே கூடாது. பல தடவ மக்கள் மன்னிச்சுட்டாங்க சார். இனியும் மன்னிப்பாங்க. இப்போ ஒரு வீடியோ விட்டுருக்காரு. இனியும் மன்னிப்பாங்க. ஆனால் மன்னிக்கிற அளவுக்கு நீங்க தொடர்ந்து நடந்துக்கிறீங்களான்றது தான் இதில முக்கியமான விஷயம். அத இனிமையாவது இர்ஃபான் செய்வாரான்னு நம்ம பார்ப்போம். மறுபடியும் இர்ஃபான பத்தி சர்ச்சையா பேசாம, இர்ஃபான் இப்படி பண்ணியிருக்காருன்னு பெருமையா பேசுற மாரி இர்ஃபான் நடந்துக்கணும். அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நானும் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். இர்ஃபான் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.